ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காருக்கு பர்த்டே ஸ்பெஷலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் கோதுமை ரொட்டி, அதாவது கோதுமை சப்பாத்தி, மதியானம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான பச்சடி. இப்போ வாங்க, உங்கள் வீட்லேயும் யாருக்காவது பர்த்டேனா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விருந்து செஞ்சு அசத்துங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா, ரொட்டி, இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஷவர்மா, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்குது. நம்ம ஹெல்த்தியாகவும் கூட இருக்குது. இது வந்து ரொம்ப கெடுதல்லாம் கிடையாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 400 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, பன்னீர் வந்து அந்த கிரேவி கூட சேரும்போது உடையாமல் இருக்கும், ப்ளஸ் சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக லோ ஹீட்டில் வச்சு பண்ணிக்கணும். இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா முந்திரியோ பாதாமோ ஏதாவது ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. ஏன்னா திக்னஸ்க்காக. கம்மியான அளவு பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது ஏலக்காய் வந்ததுன்னா ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாமே சும்மா ஒன்று மட்டும் சேர்த்துக்காங்க ஃப்ளேவருக்காக. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு 5 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியை நான் சேர்த்துருக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலா இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு குடும்பமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு, அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடோடு போடும்போது அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா தக்காளியே நல்லா ஜூஸியாக இருக்குது. அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால பட்டரில் செஞ்சும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது லைட்டாக மெல்ட் ஆனோடனே கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா லோ ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக கலந்துட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கம்மியான அளவில், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எந்த அளவு திக்னஸ் இருக்குன்னு தெரியல இல்லைங்களா, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது வந்து தெறிக்கும் பயங்கரமாக, அதனால் லைட்டாக மூடி போட்டுக்கோங்க. அப்போ இல்லைன்னா செவுரு அந்த ஓரம் எல்லாம் தெரிச்சிரும். நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து புளிப்பு இல்லைங்களா, இப்போ சர்க்கரை சேர்க்கும்போது அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போது பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் இது கூட சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் லோ ஹீட்டில் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தய இலை, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் ரொம்ப அப்படியே மொறுமொறுப்பாக இருக்குது. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கோதுமை ரொட்டிக்கு ஒரு டிப்ஸ், நான் ஃபுல்லாக வீடியோ போடல, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த கோதுமை சப்பாத்தி எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 3 கப் மாவு சேர்த்துட்டு அதில் வெதுவெதுப்பான பால் 1 கப் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 முட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நீங்கள் செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும்போது அந்த சப்பாத்தி சாப்பிட வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு ஒரு சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணினா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து நைட்டுக்கும் நான் சேர்த்தே வச்சுட்டேன். இதுக்கு ஒரு பச்சடி பார்த்திங்கன்னா, இதில் கேரட், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்துட்டிங்கன்னா இந்த ரைத்தா வந்து சூப்பராக இருக்குது. இந்த பச்சடி வச்சு சாப்பிடும்போது ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.